வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஏமனில் அமெரிக்கா நடத்தும் தொடர் தாக்குதல்கள் கிட்டத்தட்ட தினமும் நடக்கின்றன. மார்ச் 15 முதல் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்ட இடைவிடாத தாக்குதல்களால் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த வாரம் கூறினார். ஆனால் பென்டகனும் இராணுவ அதிகாரிகளும் அமெரிக்க காங்கிரசுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் தனிப்பட்ட முறையில் கூறுவது அதுவல்ல என்கிறது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை. நியூயார்க் டைம்ஸின் கூற்றுப்படி பெயர் வெளியிடாத அமெரிக்க காங்கிரசின் உறுப்பினர்கள் சமீபகால நாட்களில் நடந்த மூடிய அரைவிளக்க கூட்டணிகளில் பென்டகோன் அதிகாரிகள் ஏமனில் என்ன நடக்கிறது என்று விளக்கம் கொடுத்தனர். பென்டகோன் அதிகாரிகள் ஹவுதிகளின் பெரிய அளவிலான நிலத்தடி ஏவுகணைகள் தளங்கள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் ஆயுத களஞ்சியத்தை அளிப்பதில் மட்டுப்படுத்தப்பட்ட வெற்றியை மட்டுமே பெற்றுள்ளனர் என்பதை ஒப்புக்கொண்டனர். பைடன் நிர்வாகத்தால் நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட தற்போது ஏமனில் நடத்தப்படும் குண்டுவெடிப்புகள் தொடர்ந்து கனமான குண்டுவீச்சுக்கள் என்று பாதுகாப்புத்துறை பகிரங்கமாக விவரிப்பதை விட மிகப்பெரியது என்று அதிகாரிகள் ரகசிய சேத மதிப்பீடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர். ஆனால் ஹவுதி இயக்கத்தினர் தாக்குதல்களின் பின் தங்களுடைய பல தரையடி சுரங்கங்களையும் மற்ற இலக்க தளங்களையும் படிப்படுத்தியுள்ளனர். செங்கடலில் வர்த்தக கப்பல்களுக்கு எதிரான ஹவுதி இயக்கத்தினரின் ஏவுகணை தாக்குதலை சீர்குலைக்கும் அமெரிக்கர்களின் தாக்குதல் திறன் இதுவரை பெரிய அளவு வெடிப்புகளை ஏற்படுத்தியிருந்த போதிலும் ஹவுதி தளங்கள் மீளுருவாக்கம் பெறுவதை தடுக்க முடியவில்லை என்று பென்டகோன் அதிகாரிகள் கூறுகின்றனர். 3 வாரங்களில் பென்டகோன் $200 மில்லியன் மதிப்புள்ள வெடிபொருட்கள் ஏமன் தாக்குதலுக்காக பயன்படுத்தியுள்ளது. மேலும் 2 விமானம் தாங்கி கப்பல்கள், கூடுதல் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அத்துடன் பாட்ரியோட் மற்றும் டாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை மத்திய கிழக்கில் நிலைநிறுத்துவதற்கு செயற்பாட்டு மற்றும் பணியாளர்களின் செலவினங்களை சேர்த்தால் அடுத்த வாரத்திற்கு மொத்த செலவு $1 பில்லியன் அதிகமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பென்டகோன் ஏமன் தாக்குதலுக்காக விரைவில் அமெரிக்க காங்கிரசிடமிருந்து கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை கோர வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார். பல துல்லியமான வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் ஹவுதிகளின் பலத்தை கணிசமாக அளிக்க வேண்டுமானால் அமெரிக்க தாக்குதல்கள் 6 மாதங்களுக்கு தொடரக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்பின் மூத்த பென்டகோன் அதிகாரிகள் ஒருவர் காங்கிரஸ் உறுப்பினர்களால் விவரிக்கப்பட்ட மதிப்பீடுகள் சரியானவை அல்ல என்று கூறினார் என்கிறது நியூயார்க் டைம்ஸ். பெயர் வெளியிடப்படாத அந்த மூத்த அதிகாரியின் கூற்றுப்படி தாக்குதல்களின் ஆரம்ப கட்டத்தில் விமான தாக்குதல்கள் தங்கள் இலக்கை துல்லியமாக தாக்கின. மூத்த ஹவுதி தளபதிகளின் தொடர்பு திறனை சீர்குலைத்தது. பல ஹவுதி தளபதிகள் கொல்லப்பட்டனர். அவை பெரும்பாலும் குறிப்பிட்ட நபர்களை குறிவைக்கும் இலக்கு தாக்குதல்களாக இருந்தன. ஹவுதிகளின் ஒரு சில பயனற்ற எதிர் தாக்குதல்களை தவிர ஹவுதிகளின் பதிலடி கட்டுப்படுத்தப்பட்டது. அதற்கு காரணம் ஏமனில் ஹவுதிகளின் பலம் கணிசமாக அளிக்கப்பட்டதுதான். நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று அந்த அதிகாரி கூறினார். தாக்குதல்கள் ஹவுதிகளின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பை சேதப்படுத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். தேசிய உளவுத்துறையின் இயக்குனர் டுல்சி காப்ரட் ஒரு அறிக்கையில் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட உயர்மட்ட ஹவுதி தளபதிகளை கொல்ல இந்த தாக்குதல்கள் பயனுள்ளதாக இருந்ததாக கூறினார். இந்த நடவடிக்கை செங்கடல் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் திறக்கும் திறன் கொண்டது என்றும் தெரிவித்தார். உளவுத்துறை சமூக மதிப்பீடுகள் இந்த தாக்குதல் உயர்மட்ட ஹவுதி தலைவர்களை கொன்றது மற்றும் மேம்பட்ட பாரம்பரிய ஆயுதங்களை தயாரிக்க ஹவுதிகள் பயன்படுத்தக்கூடிய பல வசதிகளை அளித்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் கூறினார். ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் கூறிய போது செங்கடலில் 1 வருடத்திற்கு மேலாக சர்வதேச கப்பல் பாதைகளை சீர்குலைத்த தாக்குதல்களை நிறுத்த ஹவுதிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதே வான் மற்றும் கடற்படை தாக்குதல்களின் நோக்கம். ஜோ பைடன் நிர்வாகம் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் சிறிய அளவில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அவை பெரும்பாலும் உள்கட்டமைப்பு மற்றும் இராணுவ தளங்களுக்கு எதிராகவே அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தனிநபர்கள் குறிவைக்கப்படவில்லை.
ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் கூறிய போது, தற்போதைய தாக்குதல்கள் மூத்த ஹவுதி தளபதிகள் கொள்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஹவுதி இயக்கம் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மீது தாக்குதல்களை தொடர முடியாது செய்வதற்காக உயர்மட்ட நபர்களை குறிவைக்கிறோம். அதன் மூலம் நாம் உலகுக்கு ஒரு பெரிய உதவியை செய்கிறோம் என்பதை அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறினார். இஸ்ரேலை குறிவைத்த ஹவுதி தாக்குதல்களை தடுக்க பைடன் நிர்வாகத்தின் ஆண்டுகால முயற்சி பெரும்பாலும் தோல்வியடைந்த பின்னர் ஹவுதிகளுக்கு எதிரான தமது தாக்குதல்கள் வெற்றி பெறும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறுகிறது. முதல் நாளில் 30க்கும் மேற்பட்ட ஹவுதி இலக்குகள் தாக்கப்பட்டதாக கூறிய பென்டகோன், மார்ச் 17ஆம் தேதிக்கு பின் நடந்த தாக்குதல்கள் பற்றிய விவரங்களை வழங்கவில்லை. ஹவுதிகளின் தொலைக்காட்சி தான் தினமும் தாக்குதல் நடக்கும் விவரங்களை வெளியிடுகிறது. அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் செய்தி தொடர்பாளர் ஒரு வாரத்தின் பின் மார்ச் 24ஆம் தேதி தாக்குதல்கள் ஹவுதிகளின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஆயுத உற்பத்தி வசதிகள் மற்றும் மேம்பட்ட ஆயுதங்கள் சேமிப்பு இடங்களை அளித்ததாக கூறினார். தி நியூயார்க் டைம்ஸின் கேள்விகளுக்கு பதிலளித்த மூத்த பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் கூறிய போது, ஹவுதிகளுக்கு எதிரான கடுமையான தாக்குதல்களின் விளைவுகளை நாங்கள் ஏற்கனவே பார்க்க தொடங்கினோம். உதாரணமாக, இஸ்ரேலுக்கு எதிரான ஹவுதிகளின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் கடந்த வாரத்தில் குறைந்துள்ளன. ஹவுதிகள் அமெரிக்க விமான தாக்குதல்கள் தங்கள் திறனையும் ஆற்றலையும் குறைப்பதால் மேலும் மேலும் எதிர்வினையாற்றுகின்றன என்று மூத்த அதிகாரி கூறினார். செயற்பாட்டு விஷயங்களை பற்றி தெரிந்த நிலையில் பேசிய மூத்த அதிகாரி ஒருவர், தாக்குதல்கள் 6 மாதங்கள் நீடிக்கும் என்று பென்டகோன் விளக்கமளித்ததாக கூறுவதை மறுத்தார். எவ்வளவு காலம் தாக்குதல் நீடிக்கும் என்பது நீண்ட நேரம் விவாதிக்கப்படவில்லை என்று கூறினார். ஹவுதிகளுக்கு எதிரான ஜெட் விமானங்களின் படங்களை சமூக ஊடகங்களில் சென்டர் கமாண்டர் வெளியிடுகிறது. ஆனால் இதுவரை எத்தனை இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளன என்பதை வெளியிடவோ அல்லது ஹவுதிகளின் ஒரு உயர்மட்ட ஏவுகணை தளபதி உட்பட பல ஹவுதிகளின் தளபதிகள் அடையாளங்களை வெளிப்படுத்தவோ அது பலமுறை மறுத்து வருகிறது. மத்திய கட்டளை தளத்தால் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளிகள் ஏமன் மீது கடற்படை FA-18 விமானங்களை நீண்ட தூர ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட நிலையில் புறப்பட்டு செல்வதை காட்டுகின்றன. அவற்றில் AGM-154 கூட்டு நிலைநிறுத்த ஆயுதங்கள், GPS வழிகாட்டப்பட்ட சரக்கு வெடிகுண்டு மற்றும் விமானத்திலிருந்து ஏவப்படும் குரூஸ் ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும். தலா 2000 பவுண்ட்ஸ் எடையுள்ள வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் சரக்கு குண்டுகள் அவற்றின் இலக்குகளில் இருந்து 70 கடல் மைல்களுக்கு மேல் ஏவ முடியும். கடற்படை போர் விமானங்கள் மூலம் அனுப்பப்படும் குரூஸ் ஏவுகணைகள் 2 மடங்குக்கும் அதிகமான தூர வீச்சு கொண்டவை. இத்தகைய நீண்ட தூர ஆயுதங்களின் பயன்பாடு ஹவுதிகளின் வான் பாதுகாப்பு ஆயுதங்களால் ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு நேரடியான பதிலளிப்பு. ஹவுதிகள் ஏமன் வான் பகுதியில் பல அமெரிக்க ராணுவ ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளன. பென்டகோன் பேட்ரியோட் மற்றும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரு சில அரபு நாடுகளுக்கு நகர்த்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் ஏமன் தாக்குதலுக்காக அமெரிக்க ராணுவத்திற்கு தளவாட மற்றும் ஆலோசனை ஆதரவை வழங்குகிறது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சவுதி அரேபியா 6 ஆண்டுகளுக்கு மேலாக ஹவுதிகளுக்கு எதிரான விமான தாக்குதல்களை நடத்திய போது அமீரகம் மற்றும் பிற நாடுகளை வழிநடத்தியது. ஆனால் அந்த தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க எந்த இலக்குகளையும் அட தவறியதால் நிறுத்தப்பட்டது. சவுதி தலைமையிலான கூட்டணி பல ஏமன் பொதுமக்களை அமெரிக்கா வழங்கியது வெடிகுண்டுகளால் கொன்றது. ஜனாதிபதி ஜோ பைடன் போல அல்லாமல் பிராந்திய மற்றும் உள்ளூர் தளபதிகளுக்கு இலக்குகளை தாக்கும் அதிகாரத்தை ட்ரம்ப் ஒப்படைத்துள்ளார். மேலும் ஹவுதி தளங்களை விரைவாகவும் திறமையாகவும் தாக்க அனுமதித்துள்ளார் தளபதிகள் கூறுகின்றனர். ஏமனின் தலைநகரான சனாவின் மையத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கட்டிடங்களை தாக்கியதாக ஹவுதி அதிகாரிகள் கூறுகின்றனர். இதன் விளைவாக 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். மோதல்களின் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உரிமை கோரல்களை மதிப்பிடும் பிரிட்டிஷ் அமைப்பான ஏவோஸ் அமெரிக்கா நடத்திய ஒரு தாக்குதலில் ஒரு பெண்ணும் 4 குழந்தைகளும் கொல்லப்பட்டதாக அறிவித்தது. அமெரிக்க அதிகாரி ஒருவர் பென்டகோன் பொதுமக்கள் தொடர்பான அனைத்து கூற்றுக்களையும் விசாரிப்பதாகவும் ஆபத்துக்களை குறைக்க ராணுவம் அதிக முயற்சி எடுக்கிறது என்றும் கூறினார்.